ஏய் குண்டா, வந்துட்டியா? நான் அப்பளே வந்துட்டேன்டா ராம. நான் வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகுது. எங்கே நீ மட்டும்தான் வந்திருக்கிற? கோபியை காண. அவன் உன் கூட வரலையா? நேற்று பேசினப்போ உன் கூட தான்டா வரேனியா. நீ கூட்டிகிட்டு வரலையா? இல்லை, ஃபோன் பண்ணி பார்க்குறேன், எங்கே வந்துட்டுருக்கேன்னு தெரில. அப்பளரே கேட்டேன், பக்கமாக வந்துட்டேனியா. இன்னும் ஆளை காணோம். இரு, கூப்பிட்டு பார்க்குறேன். வந்துட்டேன்டா. சாரடா, கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. வண்டியிலே போகலான்னு தான் பார்த்தேன். அப்புறம் தான் போலீஸ் பிடிப்பாங்கல்ல. சரி, அதான் பஸ்ஸில் போயிடலான்ட்டு வண்டியை ஸ்டாண்டில் போட்டு வரதுக்கு லேட் ஆகி போச்சு. சரி, போகலாமா? எப்போ பாரு நீ போய் லேட்டாகவே வாடா. எல்லாம் நாங்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. எப்போ பார்த்தாலும் நீ லேட்டாக தான் வர. சீக்கிரமாக வந்தால் தான் என்ன? சரி, அதெல்லாம் விட. எங்கடா காஸ்டியூம் புதுசாக இருக்குது? சட்டை எங்கடா பனியனை போட்டு வந்துருக்குற? இப்பயே போகலாமா? நியூ ட்ரெண்டா. வா போகலாம். நம்ம போகிறதான் சட்டை. அப்படியே போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம். ஆமாம், எங்கே போகிறதா நேற்று சொல்லியிருந்தேன்? சரிதான் போ. அதே மறந்துட்டியா? ஏடா கோயிலுக்கு போகலான்னு சொன்னேன். நீ குளிச்சியா குளிக்கலையா? எங்கே போகிறேங்கிறதே மறந்துட்டா? அதான் ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். சரி, போகலாமா? நான் நேற்று பேசினதே மறந்துவிட்டு எப்படி சமாளிக்குது பாரு. எப்படி சமாளிக்குது பாரு. சரிடா டே, அடிச்சுக்காதீங்க. நம்ம நேற்று பேசின மாதிரி கோயிலுக்கு தான் போகிறோம். இந்த கேட்டேன், இந்த நிற்கிது பாரு பஸ்ஸு. இந்த பஸ் தான் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் எடுத்துருவாங்களா? நம்ம இந்த பஸ்லேயே கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம். என்ன சரிதானே? சரா குண்டா, வா சீக்கிரமாக போய் இடம் போடுவேன். பஸ்ஸில் இடம் எல்லாம் போயிட போகுது. அப்போ அவ்வளோ தூரம் நின்றுட்டே போக முடியாதுல்ல. சரி, போகலாம். சரி போகலாம். அப்போ எப்படியும் இடம் கிடச்சிச்சு நமக்கு. 3 பேர் உட்காந்துட்டேன். சரிடா கோபியே. என்னடா ராம் அங்கே ஏத்தாப்புல பஸ்ஸே பார்த்துன்னு இருக்கியா? என்ன விஷயம்னு கேளு. ராமே, நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன், நீ என்னடா அங்கே பார்த்துட்டு இருக்கிற? ஒன்றும் இல்லைடா, பக்கத்து பஸ்ஸில் ஒரு பொண்ணு சூப்பராக இருந்தது, அதைத்தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏடா நீ இங்கே வந்து உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? நம்ம கோயிலுக்கு போகிறோம்டா. போயிட்டு வந்து பேசிக்கல. கோயிலுக்கடே? நான் கோயிலுக்கு வர்றது இந்த மாதிரி சுற்றி பார்க்கறதுக்கு தான். என்னடா நீங்கள் போங்கடா. குண்டா, இன்னும் எவ்வளோ நேரம் அப்படியே போயிட்டு இருக்குது? ரொம்ப நேரம் ஆச்சுல்ல. கண்டக்டர் கூப்பிட்டு கேளு, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுன்னு. இல்லைடா கோபி, நான் ஏற்கனவே வந்திருக்கேன். இந்த அவ்வளோதான், பக்கமாக வந்துட்டேன். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் போயிடுவேன். அந்த ஸ்டாப்பில் இறங்கி நடந்து போனோம்னா கோயிலுக்கு போயிடலாம். இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் போயிடலாம். என்னடா அது கோயில் இவ்வளோ பெருசு இருக்குது? சீக்கிரம் வாங்கடா, உள்ளே போய் பார்க்கலாம். டைம் ஆகுது. ஆமாம் சீக்கிரம் வாங்க. உள்ளே போய் சுற்றி பார்த்து சாமி கும்பிட்டு வருவா. நேரம் ஆகுதுல்ல. குண்டா, ஏன்டா அங்கே நிற்கிற? இங்கே வாடா. நான் அப்படியே கோயிலோட சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுடா. உள்ள அதான் கோயிலுக்கு வந்துட்டோம்ல, வா ஃபோட்டோ எடுப்பான். ஆமாண்டா, எல்லாரும் ஒருத்தனை ஃபோட்டோ எடுத்துப்பா. குண்டா, நீ நில்லு, நான் உன்னை ஃபோட்டோ எடுக்கிறேன். சரிடா டேய், ஃபுல்லாக கோயில் கவர் ஆகிற மாதிரி சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுறா. நல்லா எடு, சரியா? ஆமாம், உனக்கு ஃபோட்டோ எடுக்க தெரியுமா? நான் சொல்லித்தட்டா. நில்லுடா, அதான் ஃபோட்டோலாம் எடுக்க தெரியா. ஒழுங்கா நில்லு. சீக்கிரம் எடுங்கடா, டைம் ஆகிட போகுது. கோயில் நட சாத்திட்டாங்கன்னா உள்ளே போய் சாமி கும்பிட முடியாதுல்ல. குண்டா, என்ன ஒரு ஃபோட்டோ எடு. நான் உன்னை எப்படி சூப்பராக ஃபோட்டோ எடுத்து வந்தேன்ல, அதே மாதிரி என்னையும் போட்டாரா? இங்கே பாடுறா, கேமராவை பாடுறா. எங்கடா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எடுத்தாச்சு. நான் என்னையும் ஒரு ஃபோட்டோ எடுங்கடா. நின்றா, எடுண்ணா. அது நின்னா தானே ஃபோட்டோ எடுக்க முடியும். அப்படியே கேமரா பாரு. சூப்பரா, எடுத்தாச்சு. சரி வாங்க, கோயிலுக்கு போகலாம். உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வருவான். நில்றா. ஃபோட்டோ எடுத்தாச்சு. சரி, போய் சாமி கும்பிட்டு வருவோமா? என்னடா இது குளம்? குண்டா, அந்த குளத்தில் குளிக்கலாமா? குண்டா, இவனை பார்த்தியா? குளிக்கலாமான்னு கேட்குறேன். நம்மளை அடி வாங்கி வைக்காம விடமாட்டான்னுருக்குவேன். இவன் வேற பனினோட வந்திருக்கேன். பார்த்தா குளிக்கிறவன் தான் நினைப்பாங்க. சீக்கிரம் வாங்க, இந்த இடத்த விட்டு போயிடுவான். நான் வரலப்பா இந்த வம்புக்கு. நான் இங்கேருந்து போகிறேன். நான் போயிட்டு சாமியை பார்த்து
கிளம்பலாம், நேரம் ஆகுது. சும்மா சொன்னடா. சரி வாங்க போயிட்டு சாமி கும்பிட்டு வருவோம். என்னடா கோயில் நட சாத்திட்டாங்க, லேட்டாக வந்துட்டோமோ? அந்த வேலை கரெக்டான நேரம் தான். நம்ம போட்டா எடுத்துக்கிட்டு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. கோயிலை சுற்றிக்கிட்டு இருந்தோம்ல, அதுக்குள்ளே இங்கே நடை சாத்திட்டு போயிட்டாங்க. இப்போ என்னடா பண்ணுறது? எப்போ திறப்பாங்கன்னு தெரியலையே. அதுக்கு தானே ஒரு ஐடியா வச்சிருக்கேன். வாங்க வெளியே போனோம்னா அன்னதானம் போடுவாங்க. அதான் கோயிலை சுற்றி பார்த்தாச்சுல, டைம் ஆயிடுச்சு. சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புவோமா? எப்படி நம்ம ஐடியா? சரி விட்றா குண்டா. நம்ம என்ன புதுசாக இந்த மாதிரி நடக்குது? நம்ம போட்ட பிளான் எல்லாம் இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம புதுசாக ஃபீல் பண்ணிட்டு இருக்க. சரி வா வெளியே பொங்கச்சோறு போடுறாங்க. நம்ம சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். இன்னொரு பிளான் போடுவேன், அதான் சக்ஸஸ் ஆகுதான்னு பார்ப்போம். பொங்கச்சோரா? சரி, எனக்கு ரொம்ப நீ சொல்கிறதான் சரின்னு படுது. நம்ம அப்படியே பண்ணுவோம். அடுத்த வாரம் வேணா சீக்கிரமாக கிளம்பி நேரமாக போய் பார்த்து வந்துடுவோம். சரியா?